இந்தியா நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் சுமார் 15,000 கோடி ரூபாய் வரை இழப்பை சந்திக்கக்கூடும் என வெளியான தகவல் விமானத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானது. இதன் காரணமாக சில விமானங்கள் கூடுதல் பரிசோதனைகளுக்காக நிறுத்தப்பட்டு சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சில சர்வதேச பாதைகளில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள் நீண்ட வழித்தடங்களில் இயக்கப்பட வேண்டிய சூழல் உருவானதால் எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. விமானம் அதிக நேரம் பறப்பதால் குழு செலவுகள், விமான இயக்க நேர செலவுகள், விமான நிலையங்களில் தரையிறங்கும் கட்டணம், நிறுத்தும் கட்டணம், தரை சேவை கட்டணம் போன்றவை உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேவை ரத்து மற்றும் தாமதம் காரணமாக பயணிகளுக்கு மாற்று விமான ஏற்பாடு, முன்பதிவு மாற்றம், பணத்தை திருப்பி செலுத்துதல் போன்ற செலவுகளும் கூடுதலாக சேர்ந்துள்ளன. இதனிடையே விமான விபத்து தொடர்பான சட்ட நடவடிக்கைகள், விசாரணை செலவுகள், காப்பீடு தொடர்பான நடைமுறைகள் மற்றும் இழப்பீடு செலவுகளும் நிதிச்சுமையை மேலும் உயர்த்தி இருக்கலாம் என விமானத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. இழப்பு மதிப்பீடு தொடர்பாக ஏர் இந்தியா நிர்வாகம் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.